சார் இவதான் சார் திருடி, இவனை பிடிங்க சார், எல்லாத்துக்கும் சேர்ந்து இந்த குடும்பத்து மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் சார், இவனுங்க எல்லாருமே ஃப்ராடு சார் அப்படின்னு வந்து தங்கமயிலை பற்றி இந்த குடும்பம் சொல்லணும்னு பார்த்தா தங்கமயில் குடும்பம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்து மேலே ஒரு பொய் கேஸை போடுறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. அதிரடியான யாரும் எதிர்பார்க்காத திருப்பம். இந்த திருப்பத்தில் தலையை விட்டு மாட்டிக்கிறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மீனாவும் ராஜியும் தான் இருக்க போகிறாங்க. ஸோ இப்போ வந்து குழலி இன்னைக்கு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து கரெக்டாக கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் மற்ற யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால கேட்டுட்டு இருக்க என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசில், வேற என்ன போய் சொல்லியிருக்கீங்க சொல்லுங்க, வேற என்ன உண்மை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே கண்ணை லைட்டாக வந்து காட்டுறாங்க. இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க இது தங்கமயில் கிட்டக்க பாக்கியம் வந்து கண்ணு காமிக்கிறாங்க. கண்ணு காமிச்சு நகை மேட்டர் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க உடனே இல்லை நகையெல்லாம் சுற்றி தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்பாடா ஓகே முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு புது பிளானுக்கு வந்துட்டாங்க. டக்குன்னு யோசிச்சு இப்போ வந்து சம்மந்தி ஏதோ சும்மா 2-3 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறதானா, இதில் என்ன சம்மந்தி, அவள் படித்தா என்ன படிக்காட்டி என்ன, அவள் எப்படி வேலைக்கு போக போகிறதில்ல, வயசில் என்ன இருக்குது இந்த காலத்தில் போய், இந்த காலத்தில் எல்லாம் வந்து 10 வயசு பெரியவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏதோ அப்போதைக்கு வந்து அந்த ரெஜிஸ்டர் பண்ணும் போது வந்து நாங்கள் வயசு கம்மியாக இருந்தால் தான் நல்ல மாப்பிள்ளை கிடைக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இதெல்லாம் ஒரு விஷயம்னு போய் இதை பற்றி ஒரு பெரிய பிரச்சனையாக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு வந்து பேசின உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராஜி மீனா ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இதை விட ஒரு பெரிய பொய் சொல்லியிருக்காங்களேக்கா இவங்க அப்படின்னு இந்த பக்கம் ராஜி வந்து மீனா காதில் சொல்ல, ஆமாம் அதைத்தான் நானும் யோசிக்கிறேன் ராஜி, ஆனால் வந்து இவங்க இதையும் இப்போ கூட சொல்லாமல் இருக்காங்க பாரு, ரொம்ப தான் அநியாயத்துக்கு அப்படின்னு வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்களுக்கு தெரியல ராஜிக்கும் மீனாவுக்கும் இவங்க தலையில தான் அது விடிய போகுது. ஒரு பெரிய பூகம்பத்தையே இந்த வீட்டுக்கு கொண்டு வர போகுது. தங்கமயில் திருப்பி இந்த வீட்டில் இருக்க போகிறாங்க, ஆனால் ராஜியும் மீனாவும் வீட்டில் இருக்க போகிறாங்களங்கிறதுக்கான கேள்வி ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆக போகுதுன்ட்டு உடனே இப்போ வந்து என்ன சம்மந்தி, இதுக்காக கோவப்பட்டா எப்படி சம்மந்தி, இதுக்காக இப்படி உள்ளாரும் ஓவரா பேசி ஏமாத்திட்டோங்கிறாங்க. மாப்பிள்ள இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் மாப்பிள்ள, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வாழ்க்கைன்னா சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க தான் செய்யும்னு பேச, இந்த பாருங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து நின்றுட்டு இருக்கேன், இல்லைனா வந்து நேரம் அடிச்சே வந்து இந்த ஆளை கொண்டிருப்பான் நான், அந்த அளவுக்கு எனக்கு கோவம் வருது. இந்த ஆள் கடையில் என்ன பண்ணார் தெரியுமா, கடையில் வந்து கல்லால் உட்காந்து திருடினார். ஏற்கனவே போய் சொல்லி கல்யாணம் பண்ணி ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கீங்க. முதல் நாள் வேலைக்கு சேர்ந்த உடனே பெட்டி நிறைய ஜாமான்லாம் எடுத்து போனார். கேட்டால் சம்பளத்தை கழிச்சுக்குவாங்க, நான் வந்து என் வீட்டுக்கு எடுத்து போறேன்னு எடுத்து போனாரு. அதுக்கே வந்து நான் அப்படி முறைச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா அடுத்து பார்த்தா வேறனே கல்லால போய் உட்காந்துக்கிறது. அப்பா கிளம்புனா கல்லால இருந்து பணத்தை எடுத்து பாக்கெட்ல போடுறது, அந்த பொழியெல்லாம் பழனிவேல் மாமா மேல வேற வந்து விழுந்துச்சு. அப்படிங்கும் போதே பாண்டியன் கடுப்பாயிட்டார். யோ சி, இது நாள் வரைக்கும் நான் கூட பேசாம இருந்தேன், ஏதோ போய் சொல்லி பொண்ணுக்காக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க முடியாது அவங்க குடும்பத்துல, ஆனா நம்மளால ஏத்துக்க முடியல, அதுக்கு மேல அவங்களை அவமானப்படுத்த வேணான்னு தான் நான் குழலியெல்லாம் அமைதியா இருக்க சொன்னேன். ஆனா கடையில போய் திருடி இருக்க, ஸோ திருட்டு பழக்கம் வேற இருக்கா, தயவு செஞ்சு கைகூப்பி சொல்றேன், முதல்ல அந்த வீட்டை விட்டு கிளம்புங்க, நீங்க அந்த வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடாது, இந்த வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிறதே எனக்கு அசிங்கமோ அவமானமா இருக்கு அப்படின்னு. என்ன இப்படி பேசுறீங்க, கல்யாணம் முடிஞ்சாச்சு, அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி நான் எப்படி கூட்டு போக முடியும் அப்படின்னா, சரி நாங்கள் முறைப்படி விவாகரத்துக்கே கூட அப்ளை பண்றோம், நான் இல்லை நாங்கள் வந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் போலீஸ் கேஸ் கொடுத்துருவோம், கொடுத்து வந்து முதல்ல இவங்கெல்லாம் ஃப்ராடு கும்பல்னு சொல்லிடுவோம், இந்த அளவுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா கிளம்புங்க முதல்ல அப்படின்னு வந்து இப்போ குழலி சொன்னோன்னு வந்து பாண்டியன் திருப்பி சொல்றாரு, பாருங்க தேவையில்லாத டிராமா வேணாம்னு நான் நினைக்கிறேன், நான் உடனே கிளம்புறீங்க, உங்க பொண்ணை கூட்டு கிளம்புங்க, இருக்க பெட்டி படுக்க எடுத்துங்க, இதுக்கப்புறம் அவ இங்கே வரமாட்டான், அவ எங்க மருமகள் இல்லை, முறையா செய்ய வேண்டிய விவாகரத்து வேலையெல்லாம் நாங்கள் அப்புறமா செஞ்சுக்கிறோம், ஆனால் முதல்ல இப்போ இந்த வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படிங்கும் போது தங்கமயில் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. மாமா ப்ளீஸ் மாமா இல்ல மாமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் பொழுதே வந்து நீ எதுக்கு நீ கெஞ்சிற அப்படின்ட்டு, சரி என்ன இப்ப நான் வந்து எங்க பொண்ணை கூட்டு போனோம் அவ்வளவுதானே, சரி ஒரு விஷயத்த பண்ணுங்க நான் கிளம்பி போயிட்டே இருக்கோம், இல்லைன்னா இந்த இடத்த நகரவே மாட்டோம் அப்படின்னு இவங்க சொன்ன உடனே வந்து என்ன விஷயம் அப்படின்னு வந்து பக்கம் முடிக்கும் போதே வந்து தங்கமயில் என்னம்மா பேசுற நீ அப்படின்னா, நீ சும்மா இரு, நமக்கு என்னடி பயம், சரி ஓகே இப்போ என்ன உங்களுக்கு நாங்கள் சொன்னதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, சின்ன பொய், அதுக்கே நீங்கள் இவ்வளோ ஓவரா பண்ணுறீங்க அப்படின்னா, சரி நான் என் பொண்ணை கூப்பிட்டு போகிறேன், ஆனால் ஒன்று இப்போ உடனடியாக நாங்கள் கொடுத்த 80 பவுன் நகை போட்டோம்லாம் விடுது, அந்த பணத்தை அந்த நகையை கொடுங்க, நகையை வச்சுக்கலான்னு பார்த்தீங்களா அப்படின்னு நினச்சி யாருக்கு வேணும் நகையை கொடுத்துட்றோம் அப்படின்னு வந்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ராஜிக்கும் மீனாவுக்கும் முகம் மாறும் பொழுதே கதிரும் ராஜி மீனாவை பார்க்குறாங்க. பார்த்து என்ன நடக்குது இங்கே அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுதே வந்து தரணும் உடனே போய் அந்த நகையை எடுத்து வா கோமதி அப்படின்னு, நான் இதை போகிறேங்க டே வாடா போகலாம் உடனே போய் போய் நகை எடுத்து உங்க மூஞ்சிலே விட்டு எறிஞ்சிடலாம், எனக்கு எதுக்கு இவங்க நகையெல்லாம், மற்றவங்க நகைக்கோ பணத்துக்கோ ஆசைப்படுற ஆளுங்க நம்ம கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, ஐயோ அப்படின்னு இவங்க 2 பேரும் முடிக்கிறாங்க. ராஜியும் மீனா அவங்க முடிச்சுட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து சரவணனும் இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அது கோமதியும் கிளம்பி போயிட்டு நகையோட வராங்க. அப்படியே கெத்தா உட்காந்துருக்காங்க. தங்கமயில் அம்மாவும் போயிட்டு தங்கமயில் எடுத்துட்டு வந்து உட்காரு மயில் நமக்கு என்ன பயம் அப்படின்ட்டு இவங்க போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறாங்க. இந்த குடும்பம் ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கு, நல்லவங்களா இருந்தாலே தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. ராஜியும் மீனாவும் தலையில மண் விழுந்த மாதிரி இருக்குது. என்னடா அது நமக்கு என்ன நடக்குதுன்னே புரியலையேக்கா இங்க அப்படிங்க. கதிர் வந்து நீங்க தானே சொன்னீங்க நகை மேட்டரை பத்தி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, இதுல வேற செந்திலுக்கு யாருக்குமே தெரியாது வேற. ஆமா ஆனா அவங்க இப்படி கேட்கறாங்க அப்படிங்கும் பொழுது நகையெல்லாம் வந்துருது. வந்த உடனே வந்து இந்தாங்க உங்க நகையெல்லாம் எடுத்துங்க அப்படின்னு பெட்டி இப்படி நகை பெட்டியெல்லாம் எடுத்து போட
போடும்பொழுதே ஓப்பன் பண்ணி எடுத்து பார்த்தா என்ன எல்லாம் கருத்து இருக்கு. நாங்க போட்ட நகைங்க, நாங்க போட்டது தங்க நகை, இது என்ன கவரிங் நகையா இருக்கு, 80 பவுன் சொலையா போட்டிருக்கோம், எல்லா நகையும் இப்ப எடுத்து வச்சா நாங்க போறோம், இல்ல அப்படின்னா அந்த 72 இந்த 80 பவுனையும் கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே டக்குன்னு அதிர்ச்சியாகி ராஜீவ் மீனா உள்ளர வந்துட்டு கிட்டக்கு வந்து பாக்குறாங்க. பார்க்கும்பொழுதே நகையெல்லாம் கருத்து போய் இவங்க எல்லாருமே ஷாக் ஆகி முடிக்கும் பொழுது இப்ப நகை காசு கொடுங்க, இப்ப உடனே கொடுத்தா நாங்க கிளம்பி போயிட்டே இருக்க போறோம், நகை எங்க, இது எங்க நகை இல்ல, நாங்க போட்ட தங்க நகை எங்க, இதெல்லாம் கருத்து போன கவரிங் நகையை கொடுத்து ஏமாத்த பாக்குறீங்களா, நாங்க ஃப்ராடா நீங்க ஃப்ராடா, போலீஸை கூப்பிடுங்க, உடனே போலீஸை கூப்பிடுங்க அப்படிங்கும் போதே வந்து டக்குன்னு என்னங்க பேசுறீங்க நீங்க அப்படின்னு மீனா உள்ளர வராங்க. நீங்க போட்டதே வந்து 8 பவுன் மட்டும் தான் தங்கம், மிச்சம் 72 பவுன் கவரிங், அப்படி இருக்கும்போது இப்ப எப்படி அது திருப்பி தங்கமா மாறும் அப்படின்னு கேட்கும் பொழுது என்னது நாங்க கவரிங் போட்டோமா, நாங்க கவரிங் போட்டோம் யார் சொன்னா, நாங்க தங்க போட்டோம், நாங்க என்ன ஒன்ன மாதிரி ஓடி வந்தவங்களா, ஓடி வந்து கல்யாணம் நடந்துச்சு நினைச்சேன், ஒன்ன மாதிரி இந்த இவ்வளவு மாதிரி என் பிள்ளைக்கு நான் முறைப்படி 80 பவுன் போட்டேன், அந்த நகையை கொடுத்தா போவேன், இல்ல அப்படின்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, பிரச்சனை பண்றாங்க, கொடுமைப்படுத்துறாங்க, நான் இது கூட்டு போலான்னு பார்த்தா நகையும் கொடுக்க மாட்டாங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல இந்த குடும்பமே முழிக்குது. என்னடி சொல்ற, என்ன கவரிங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி கேள்வி கேட்க, ஆமா நாங்க எங்க தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு அப்ப நாங்க பார்த்தோம், அப்ப வந்து இவங்க பேசிட்டு இருந்தாங்க, போட்டதுல 8 பவுன் மட்டும்தான் அது தங்கம், மிச்சம் எல்லாமே வந்து கவரிங்க அப்படின்ட்டு, அதை நாங்க சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி எங்களை கெஞ்சி கேட்டாங்க, இதனால இப்போ வரைக்கும் சொல்லாம இருந்தோம் அப்படின்னா என்னடி பேசுற, அது அப்பவே சொல்லியிருக்க வேணாமா அப்படின்ட்டு, என்ன ஏமாத்துறீங்களா, போட்டது எல்லாமே கவரிங்காமே அப்படிங்கும் பொழுதே வந்து ஓ மீனா இப்பதான் எனக்கு புரியுதுமா, நீ தான் அந்த நகையெல்லாம் வச்சிருந்தல, உங்க அத்தை உங்கள்கிட்ட கொடுத்தா அந்த இதுக்கு போய் கொடுத்துடணும், இப்போ வச்சிடலாம் உள்ளார பேங்க்ல எல்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல, நீ தான் எல்லா நகையும் எடுத்துட்டு கவரிங் நகையை வச்சு விட்டியா, அந்த காசை கொடுத்துதான் உன் புருஷனுக்கு வேலை வாங்கினியா அப்படின்னு பேச, என்ன பேசுறீங்க நீங்க அப்படிங்கும் பொழுதே வந்து சரி ஒன்றும் இல்லை, இப்போ நாங்கள் மீனா மேலேயும் இந்த ராஜி மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இவங்க தான் திருடி இருப்பாங்க எங்க நகைன்னு தோணுது, எங்க நகையை திருப்பி கொடுங்க, 72 பவுனை கொடுத்தா இந்த இடத்த விட்டு நாங்கள் போவோம், இல்லைன்னா போக மாட்டோம், மொத்தம் 8 பவுன் இங்க இருக்கு, மிச்சம் 72 பவுன் எங்க அப்படின்னு இவங்க ஒரு டிராமாவை பண்ணி இப்ப போலீஸை வர சொல்லுங்க, உடனே போலீஸை வர சொல்லுங்க, நான் வரதட்சணை கொடுமைன்னு சொல்றேன், இல்ல வந்து எங்க கொடுத்த காசை நகையை வாங்கி வச்சுட்டு பொண்ணை மட்டும் அனுப்பிவிடுறாங்க, இந்த குடும்பம் ஒரு ஃப்ராடு குடும்பம் அப்படிங்கிறத சொல்றேன், ரோட்ல போய் நின்று கத்துறேன், எனக்கு என் நகை வேணும், என் பணம் வேணும், வந்தா நான் போவேன், இன்னைக்கு வேதியில என்ன வருது 72 பவுன்னா 72 லட்சம் ரூபா, என்ன நாங்க என்ன லூசு நினைச்சீங்களா அப்படின்னு பேச, அப்படியே தலையில கை வச்சுட்டு இவங்க எல்லாருமே உட்காந்துருக்கும் பொழுதே வந்து போலீஸை கூப்பிடுங்க இவங்க பேச, மீனாவுக்கு ஐயோ மீனாவும் ராஜி நம்ம சொல்லாம இருந்துதான் பெரிய தப்பாயிடுச்சா, இவங்களை போய் காப்பாத்தினதுனால நம்ம வாழ்க்கை போயிடுமோ இவங்க பயந்துட்டு இருக்கும் போது ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உங்க மருமகளை மீட் எடுத்துங்க, இல்ல நகையை இப்ப கொடுக்கறதுக்கான வழியை பாருங்க, இல்லையா ரெண்டும் இல்லையா தங்கமயில இங்க வச்சுக்கோங்க, தங்கமயில் இங்க தான் இருப்பா, நகையை கொடுக்குற வரைக்கும் தங்கமயில் இங்க இருக்கட்டும், தங்கமயில வந்து நாங்க வீட்டுல வந்து நீங்க வந்து ஒன்னும் பாசம் காட்டலாம் வேணாம், ஆனா இங்க தான் இருப்பா, சரியா அதுக்கு வேணா சரின்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது இந்த குடும்பமே குழப்பமா இருக்கிற மாதிரி கதையை எதுவும் கொண்டு போக போறாங்களா, ஏன்னா வந்து இந்த நகையை வச்சு ராஜீவ் மீனா இவங்க 2 பேரும் உண்மையை சொல்லாம பேக்கு மாதிரி பார்த்துட்டே இருக்கிறதுனால அவங்க தலையில தான் விடிய போகுதுன்னு தோணுது. அதே மாதிரி இது இல்லை அப்படின்னாலும் வரதட்சணை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, தங்கமயில் அந்த வீட்டிலே இருக்க வைக்கிறதுக்கு அவங்க அம்மா பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த குடும்பம் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதுனால கொஞ்சம் பேக்குத்தனமான சில விஷயங்கள்ல மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.